உழவர்கள் உள்ளம் மகிழும் திட்டங்கள். அதுல 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெறும் வேளாண் கூட்டுறவு சங்க பயிர் கடன்களுக்கு 50% தள்ளுபடி. இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்கத்தினர். 5 ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கான கடன் முழுமையாக தள்ளுபடி என்று தாவேகா வாக்குறுதி அளித்தது. முழு கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஆனால் அந்த முழு கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது விவசாயிகள் சங்கம். அவர்கள் மூலமா திரு புசியானந்த் அவர்கள் தொடர்பு கொண்டு நாங்க சொல்றோம், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இப்ப விஜய் அவர்களை வர சொல்லுங்க. அப்ப நாங்க தான் வந்து கூட்டிட்டு வரோம். சென்னை மெரினாக்கு வந்து வராரு. ஒரு அதிகாலையில நைட்டும் இல்லாம மிடில் இல்லாம ஒரு அதிகாலையில ஒரு நேரத்துல அவர் வந்து வர வைக்கிறோம். ஒரு முகத்துல கட்சி கட்டிட்டு நிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைல்ல ஒரு போட்டோ எடுக்கிறோம். அந்த போட்டோவை நாங்களே வந்து வைரல் பண்றோம். சோ இப்படிலாம் வந்து அவர் வந்து தொடர்ச்சி அவர் வந்து பூஸ்டப் பண்ணோம். அது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் பிரகாரம் அவர் வந்து வந்தார். அதாவது அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டா அதை ரெடி பண்ணி மோர் தென் 10 இயர்ஸ் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்றேன் இந்த வேலைகள் வந்து நாங்க வந்து செஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீட்னால இங்க வந்து பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்குது. தங்கை அனிதா வந்து இறந்து போறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்துது. அதுலயும் நாங்க பல்வேறு போராட்டங்கள் நான் வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி புசியானந்த் அவர்களை நாங்களே வந்து திருப்பி கூப்பிட்டு என்ன சொல்றேன்னா தங்க அனிதா வீட்டுக்கு வந்து போகணும், திரு விஜய் அவர்கள் வந்து போகணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பாத்தீங்கன்னா சேர்ல போய் உட்கார கலாச்சாரம் தான் வந்து இருந்தது. ஒரு துக்க வீட்டுல கூட பாத்தீங்கன்னா சேர்ல தான் போய் உட்காரும். ஆனா அப்படிலாம் இல்லாம தரையில உட்காரணும், மெழுகுவத்தி ஏத்தணும், அந்த தங்கை அனிதாவோட சகோதரோட தோல்ல வந்து போடணும். எல்லாமே ஸ்கிரிப்ட் நாங்க கொடுத்தது தான். என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா, கிழிப்பான். எங்க வந்து சொன்னாரு அண்ணா பார்க்க வந்து செத்து போனா அன்னைக்கே விட்டு ஓடி போயிட்டாரு. ஒரு மக்களுக்கு ஒன்னா வந்து நிப்பா. நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. நம்ம சாத்து பண்ண முடியும். சிஸ்டம் சரி செய்யாம, அரசியல் மாற்றம் செய்யாம ஆட்சி மாற்றம் நடந்தா மீன் குழம்பு வச்ச பாத்திரத்தை அந்த பாத்திரம் கழுவாம சக்கரை பொங்கல் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஆட்சி.